கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 13வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய 12 சீஷர்களோடு கூட பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படியாய் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு பிரதான ஆசாரியர்களோடும் பரிசேயர்களோடும் உடன்படிக்கை செய்த யூதாஸ் காரியத்தும் அந்த இடத்தில் இருக்கிறான். ஆண்டவர் அநேக காரியங்களை அவர்களோடு கூட பேசுகிறார். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் யூதாஸ்குள்ள என்ன வரல? எந்த ஒரு மனம் திரும்புதலும் வரல. ஏன்னா பண ஆசை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் நேசித்ததை காட்டிலும் அந்த 30 வெள்ளிக்காசை அவன் அதிகமாக நேசித்தான். இந்த வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து அந்த அப்ப துணிக்கையை வாங்கின உடனே அவன் என்ன பண்றான்? புறப்பட்டு போகிறான். வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அது ராக்காலமாய் இருந்தது என்று. நாம் இந்த சம்பவத்திற்குள்ளே போகாமல் இதை ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமேனால் தேவன் இந்த நாளிலே தேவபிள்ளைகளாகி நமக்கு எச்சரித்து காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு 30 வெள்ளிக்காசோடு புறப்பட்டு சென்ற யூதாசுக்கு என்ன நடந்தது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று. ஏன்னா உலகத்திற்கு ஒளியாய் வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு சென்ற அவன் எதற்குள்ளாக மாட்டிக்கொண்டான் தெரியுமா? ராக்காலத்திற்குள்ளாக, இருளுக்குள்ளாக. உலகத்திற்கே ஒளியாய் வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு 30 வெள்ளிக்காசுக்காக அவன் என்ன பண்றான்? இந்த 30 வெள்ளிக்காசு போதும், என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவரை விட்டு பிரிந்து போகிறான். அவரை காட்டி கொடுக்கும்படியா, அவருக்கு எதிரான கிரியை நடப்பிக்கும்படியா பிசாசோடும் அவனால் ஏவப்பட்ட ஜனங்களோடும் கூட அவன் ஐக்கியம் வைத்து அவர்களிடத்தில் புறப்பட்டு செல்கிறான். வேத தெளிவாய் சொல்லுகிறது, அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் அநேக காரியங்கள் நமக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்மை வழி விலகி போக செய்யும்படியால் நம்முடைய மனதையும் நம்முடைய நினைவுகளையும் அதிகமாய் தன் பக்கமாய் கவர்ந்து கொள்ளத்தக்கதாய் இந்த உலகத்தில் இருந்தாலும் அது ஐஸ்வர்யமோ, உலகத்தில் உள்ள காரியங்களோ, உலகமோ, மாமிசமோ, பிசாசோ, எந்த ஒரு காரியமோ அது நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பும்படியால் நமக்கு முன்பதாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்முடைய தேவனை விட்டு வேற எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் பிரிந்து செல்லக்கூடாது. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்கிறது, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று. நாம் கொடிகள், நாம் செடிகள் அல்ல. நாம் செடியோடு இணைக்கப்பட்டிருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும், கனி உள்ளதா இருக்கும். ஆனால் எப்பொழுது செடியை விட்டு நாம் பிரிந்து செல்லுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாததாய், கருகி போனதாய் அது மாறிவிடும். தேவபிள்ளைகளாகிய நம்மை நம்முடைய தேவன் எச்சரித்து காண்பித்து தருகிறார். யூதாசுக்கு அந்த 30 வெள்ளிக்காசு எந்த விதத்திலுமே பிரயோஜனப்படல. அவன் நாண்டு கொண்டு செத்த பிற்பாடு அந்த 30 வெள்ளிக்காசை வைத்து மற்றவர்கள் ஒரு நிலத்தை வாங்கி அதை இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளத்தக்கதாய் அதற்கு பெயர் வைத்தார்கள். அதனால யூதாஸ்க்கு என்ன பிரயோஜனம்? அதுல ஒரு வெள்ளிக்காசு கூட அவன் மகிழ்ந்திருக்கும்படியாய் அவனுக்கு பிரயோஜனப்படல. ஏன் தெரியுமா? அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்காமல் அவரை விட்டு பிரிந்து செல்லுகிறான். இந்த உலகத்துல எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும், நாம் விரும்புகிற, நாம் நினைக்கிற எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருந்தாலும், பெரிய ஸ்தானத்திலும் பதவியிலும் நாம் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாய், களி கூர்ந்து மகிழத்தக்கதாய், பரிசுத்தமாய் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற தம்முடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு தேவபிள்ளைகளாகி நாம் நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டுமானால், நம்முடைய ஓட்டத்தின் முடிவு பரலோக ராஜ்யத்தின் துவக்கமாக இருக்க வேண்டுமேயானால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்துவை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது. பிரிந்து செல்லுகிறவன் தன்னுடைய இச்சையின்படி பிரிந்து செல்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து சென்ற யூதாசால கொஞ்ச நேரம் கூட என்ன பண்ண முடியல? ஜீவனோடு வாழ முடியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நடுக்கடலிலும்
பேதுருவால என்ன பண்ண முடிஞ்சது? தைரியமாய் நடக்க முடிந்தது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக, உலக காரியங்களுக்காக கிறிஸ்துவை விட்டு வழி விலகி போகிற பொல்லாத கிரியை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. என்ன வேணாலும் இருக்கலாம். எந்த ஒரு காரியமும், உலகமோ மாம்சமோ பிசாசோ மனிதர்களோ நம்மை நம்முடைய தேவனை விட்டு பிரிக்கக்கூடாது. நம்முடைய தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை நேசித்து நம்மை அவருடையவர்களாய் மீட்டிருக்கிறார். எல்லா அன்புக்கும் மேலான அன்பு தான் நம்முடைய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு. அவர் ஒருவரே தேவன். அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவரை அல்லாமல் ஜீவன் இல்லை, அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை தரும்படியாக இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சம் உள்ளதாய், அர்த்தம் உள்ளதாய், ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்ற விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு தர நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்க ஒளியாக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு வழி விலகி செல்லாதபடிக்கு தேவர்களாக நாம் எச்சரிப்போடு மலை மேல் உயர்த்தப்பட்ட பட்டணமாக மற்றவர்களும் நம்மிலிருந்து வெளிப்படுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவர்களும் ரட்சிக்கப்படும்படியாக தேவர்களாகி நாம் கர்த்தருக்காகத்தான் நான் வாழ்வேன் என்று சொல்லி அவரை பற்றி கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோமே. நாம் அப்படி வாழ்ந்த மற்ற சீஷர்களை அந்த மகிமையுள்ள பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாய் அவர்கள் வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நாமும் மகிமைப்படும்படியாய் ஒரு வெளிச்சம் உள்ளதாய் ஒளியாகிய கிறிஸ்துவை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அவர்களை தேவன் பயன்படுத்தினது போல நம்மையும் பயன்படுத்தி இம்மையில ஜீவனாகவும் மறுமையில நித்திய ஜீவனாகவும் இருந்து நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்